தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில திருவருட் பிரகாச வள்ளலார் அன்னதான அறக்கட்டளை சார்பில் நிறுவன தலைவர் ரஜினி ராஜேந்திரன் தலைமையில் வள்ளலாரின் 203வது அவதார தினம் மணவெளி சுப்ராயன் நகரில் அமைந்துள்ள அறக்கட்டளை செயல் அலுவலகத்தில் சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து வடலூர் சத்திய தர்மசாலை அகவல் பாராயண குழுவை சேர்ந்த வேலு, பாண்டியராஜ், ராமசாமி குழுவினரின் அகவல் முற்றோதல் திருவருட்பா சொற்பொழிவு நடைபெற்றது. மேலும் வள்ளலாரின் வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்ட பஞ்சலோக திருவுருவத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக புதுவை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன், பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் கணபதி குடும்பத்தினர் மற்றும் முருங்கப்பாக்கம் முன்னாள் அறங்காவல் தலைவர் கணபதி, காக்கையன் தொப்பு அதிமுக ஒருங்கிணைப்பு குழு மாநில அவைத் தலைவர் மாசிலா குப்புசாமி மற்றும் ஏராளமான ஆன்மீக பெரியவர்கள் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பக்தர்கள் அனைவருக்கும் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் முத்துக்குமரன், சிங்காரவேல், விஜயவீரன், முருகன், கோபி, திருக்குமரன், வீரம்மாள், வள்ளி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். அமுதமழையே நின் பேரருள் வாழியவே, வாழிய நாண்டவன் வாழிய கோணருள் வாய்மையெல்லாம் வாழிய மாண்புகள் வாழிய நாதன் மரப்பதங்கள் வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழிய வையமும் வானமும் மத்தமும் வாழியவே, வாழியனை தூக்கி வைத்த கரதலங்கள் வாழியெல்லாம் வல்ல மணிமன்றம் வாழி நடம் வாழி அருஜோதி வாழி. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்துசெட்டிப்பேட்டை கொல்லிமேடு பகுதியில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கொலை சம்பவம் அரங்கேறியது. இதனால் அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கொலை நடந்த பகுதிக்கு சென்று அந்த இடத்தை பார்வையிட்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி லாஸ்பேட்டை பெத்துசெட்டிப்பேட்டை கொல்லிமேடு பகுதியில் இரவு நேரங்களில் தொகுதிக்கு அப்பாற்பட்டு சில குற்றவாளிகள் அமர்ந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக காவல்துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை. கடந்த 15 ஆண்டுகளில் எந்த சம்பவம் நடைபெறாத நிலையில் தற்போது கொலை சம்பவம் நடந்துள்ளது. இதற்கு முழுக்க காவல்துறையினரின் கவனக்குறைவே காரணம் என்று குற்றம் சாட்டினார். இந்த பகுதி மக்கள் அச்சமின்றி வாழ்வதற்கு 24 மணி நேரமும் தனியாக காவலர்களை அமைத்து ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும். அப்போதுதான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்று தெரிவித்தார். மேலும் மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் மக்களை ஒன்று திரட்டி காவல் நிலையத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்தார். கடந்த 15 ஆண்டுகளாக கொலை சம்பவம் இல்லாத இடத்தில் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து தற்போது மனிதனை கடிக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கின் நிலைமை மாறி உள்ளது என்று அவர் குற்றம் சாட்டினார். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாவே அந்த மூலையில இந்த கார்னர், இந்த கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்துல இந்த அந்த மரத்துங்க தான் வெளி எடுத்த நபர்கள், இந்த உள்ளூர் ஆளுங்க பெரும்பாலும் அங்க யாருமே உட்கார்றது இல்லை. இந்த நம்ம பக்கத்துல உள்ள பகுதி, இந்த கருவடிக்குப்பம், இந்த மாதிரி பகுதியை சேர்ந்த பசங்க ரவுடிகள்லாம் உட்காந்துன்னு, இது ஒரு ரவுடிகள் புகலிடமாவே இருக்குது. அதாவது பல தடவை நானும் காவல்துறையில முறையிட்டு இருக்கிறேன். இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற நம்முடைய மக்கள், பொதுமக்கள், குடியிருப்புவாசிகள்லாம்
நைட்டில் எனக்கு வந்து 10 மணிக்கு 11 மணிலாம் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. உடனே ரவுண்ட்ஸ் விடுவோம். அந்த நேரத்தில் ஓடிடுவானுங்க. திரும்ப அந்த பசங்க வந்து இங்கே தான் வந்து உட்காந்துக்கின்னு இந்த குடிக்கிறது, கஞ்சா, இந்த மாதிரியான ஒரு சமூக விரோத செயல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதாவது இது வந்து நானும் எவ்வளோ பொறுமையாக காவல்துறைக்கு பல தடவை நம்ம வந்து முறையிட்டோம். இது ஏன் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட 15 வருடங்களா நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றதுல இருந்து இது வரைக்கும் ஒரு 302 கூட இந்த கொலை சம்பவம் என்னுடைய லிமிட், எங்களுடைய லாஸ்பேட்டை லிமிட்ல நடந்ததே கிடையாது. முதல் முறை இது. அதாவது புதுச்சேரியில எங்கெங்கயோ நடந்துட்டு, அதாவது சொல்லுவாங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிக்கிற கதையா எங்கெங்கயோ நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். கடைசியில இன்னைக்கு எங்களோட தொகுதியில பாதுகாப்பா இன்னைக்கு வந்து 15 வருடங்களா கிட்டத்தட்ட நான் எப்பெல்லாம் இந்த சட்டமன்ற உறுப்பினர் வரணும் அப்பெல்லாம் நான் பாதுகாப்பா தான் இந்த தொகுதியை வச்சிருப்பேன். எப்போ பொதுமக்கள் ஃபோன் பண்ணாலும் எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாலும் எடுத்து அதை உடனடியா நான் அதை வந்து தீர்த்திருக்கிறேன். அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் வந்து திருப்பதி போயிருந்தேன். அன்னைக்கு எனக்கு காலையில தான் இந்த விஷயம் தெரியும். அதாவது நம்ம எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து உடனடியாக அதை கிளியர் பண்ணியிருக்கிறேன். காவல்துறைக்கு சொல்லியிருக்கிறேன். இது உண்மையிலேயே வருத்தம் அளிக்க வேண்டிய விஷயம். இது காவல்துறை வந்து இந்த நேரத்தில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் எனக்கு. ஏன்னா எவ்வளோ காவல் ஆய்வாளர், எவ்வளோ உதவி ஆய்வாளர்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த முறை வந்து எனக்கு ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ சமீபத்தில் ஒரு 10-11 தடவை நான் ஃபோன் பண்ணியிருப்பேன் இல்லையா? 10-11 தடவை நான் வந்து ஃபோன் பண்ணியிருப்பேன். அந்த நேரத்தோட சரி, தினமும் இவங்க வந்து இந்த பகுதியில் வந்து தினமும் சுத்துறாங்களா இல்லை நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. இந்த நேரத்தில் வந்து உண்மையிலே எனக்கு வருத்தமாகவும் இருக்குது. நடந்த சம்பவம் நம்ம பகுதியாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டது நம்ம பகுதி இல்லை. எந்த பகுதியாக இருந்தாலும் இது வந்து வருத்தப்படக்கூடிய வேண்டிய விஷயம். மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி இந்த பகுதியில் நடக்கக்கூடாதுன்றது தான் எங்களுடைய எண்ணம். இந்த தினமும் இந்த இடத்துல காவல்துறை வந்து நைட் வரைக்கும், இரவு வரைக்கும் வந்து இதுக்கு தனியாக கூட வந்து ஒரு பீட்டு போலீஸ்காரை போட்டுடலாம். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் கந்தப்ப முதலியார் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் காங்கிரஸ் பொறுப்பாளர் அரசு ஊழியர் பிரிவு கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் வைத்திலிங்கத்தை சந்தித்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்பொழுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அமைச்சர் கோகோ சங்கத்தின் அனுமதி மற்றும் பங்கூர் குமரன் விளையாட்டுக் கழகம் சார்பில் அக்டோபர் 4 மற்றும் 5 தேதிகளில் வில்லியனூரில் விவேகானந்தர் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மாநில அளவிலான சப்ஜூனியர் கோகோ விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிக்கு கழகத்தின் தலைவர் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் கோகோ சங்கத்தின் துணைத் தலைவர் சீதாராமன் முன்னிலையிலும் துவக்கி வைக்கப்பட்டது. போட்டிக்கான ஏற்பாடுகளை குமரன் விளையாட்டுக் கழக செயலாளர் ராம்மோகன் ஒருங்கிணைத்தார். மொத்தம் 16 சிறுவர் அணிகளும் 16 சிறுமியர் அணிகளும் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. சிறுவர் பிரிவில் முதல் பரிசு மண்வாசம் இளைஞர் நற்பணி மன்றம் மேல் திருக்காஞ்சி அணியினரும், 2ஆம் பரிசு அரசு உயர்நிலைப் பள்ளி உருவியாறு மாணவர்களும், 3ஆம் பரிசு போனிக்ஸ் விளையாட்டுக் கழகம் மங்களம் அணியும், சிறுமியர் பிரிவில் முதல் பரிசு என்ஆர் விளையாட்டுக் கழகம் வீமநகர் அணியினரும், 2ஆம் பரிசு அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முதலியார்பேட்டை அணியும், 3ஆம் பரிசு போனிக்ஸ் விளையாட்டுக் கழகம் மங்களம் அணியும் பெற்றனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சங்கத்தின் செயலாளர் முத்துகிருஷ்ணன், துணைத் தலைவர் தனகோடி, மின்துறை LPF தொழிற்சங்க பொதுச் செயலாளர் செந்தில்குமார், நுண்கலை ஆசிரியர் திலீப், பிரசன்னா, லிங்கேஸ்வரன், ராஜ்குமார், முன்னாள் தேசிய விளையாட்டு வீரர்கள் கண்ணன், ரவி மற்றும் பாக்கியலட்சுமி ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் துரை செய்திருந்தார். மேலும் விழாவில் உடற்கல்வி ஆசிரியர்கள் சங்கர் மற்றும் ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோரிமேடு கால்பந்து அணி சார்பில் நடத்தப்பட்ட தென்னிந்திய அளவிலான NR கால்பந்து கோப்பை போட்டி கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. இக்கால்பந்து கோப்பை போட்டியானது 3 பிரிவுகளாக வகுக்கப்பட்ட நடைபெற்றது. ஓபன் ஏஜ் கேட்டகரி மற்றும் 15 வயதிற்கு உட்பட்டோர் கேட்டகரி மற்றும் வெட்ரனஸ் 40 வயதுக்குட்பட்டோர் கேட்டகரி நடத்தப்பட்டனர்.
அக்டோபர் 3ஆம் தேதி சபாநாயகர் செல்வம் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் மாநில காவல் கண்காணிப்பாளர் செல்வம் ஆகியோர் துவக்கி வைத்தனர். அதைத் தொடர்ந்து 3 நாட்களாக இரவு பகலாக நடந்து கொண்டிருந்த போட்டியின் இறுதி சுற்று அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெற்றது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசீலிக்க மற்றும் வீரர்களை ஊக்குவிக்க முதல்வர் ரங்கசாமி, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் வீரர்களுக்கு பரிசளித்தனர். இக்கால்பந்து போட்டியில் ஓபன் ஏஜ் கேட்டகரி முதல் பரிசை குப்புராஜ் FC அணியினரும், 2வது பரிசை சென்ட் ஜோசப் கடலூர் அணியினரும் பெற்றனர். கோரிமேடு ஃபுட்பால் கிளப் மற்றும் காரைக்கால் ஃபுட்பால் கிளப் 3வது பரிசினை பெற்றது. இதைத் தொடர்ந்து 15 வயதிற்குட்பட்ட கால்பந்து போட்டியில் முதல் பரிசை சிட்டி 5 ஃபுட்பால் கிளப் அணியினரும், 2ஆம் பரிசை கரையான் புத்தூர் ஃபுட்பால் அகாடமி அணியினரும் பெற்று சென்றது. மற்றும் பாண்டிச்சேரி யுனைடெட் ஃபுட்பால் அகாடமி மற்றும் ஆலங்குப்பம் FC 3வது பரிசினை பெற்று சென்றனர். இதனைத் தொடர்ந்து வெற்றினர்ஸ் 40 வயதிற்கு மேற்பட்டோர் கால்பந்து போட்டிகளில் முதல் பரிசை புதுவை இண்டோ பிரெஞ்சு அணியினரும், 2வது பரிசை கோரிமேடு ஃபுட்பால் கிளப் B அணியினரும் பெற்று சென்றனர். GFCA மற்றும் கிட்டு கிக்கர்ஸ் 3வது பரிசினை பெற்று சென்றனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை உதவியாளர்கள் யங் இண்டியன்ஸ், YK டிரைவிங் ஸ்கூல், பெர்னாட் கன்சல்டன்சி, ரெக்கிட் பிளேமேக்கர் FC, பாண்டிச்சேரி யுனைடெட் FC, ஒர்க் INOS குளோபல் கேரியர்ஸ் செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் ஒவ்வொரு பகுதியிலும் கிளை வாரியாக அந்தந்த பகுதி மக்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்தி குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்வதுடன் சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக வைத்திக்குப்பம் கங்கையம்மன் கோவில் வீதியில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் 21வது கிளை பகுதிக்குட்பட்ட கங்கையம்மன் கோவில் வீதி முதல் மற்றும் 2வது குறுக்கு தெருவை சேர்ந்த பொதுமக்கள், பெண்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்துக்கு பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டார். அதற்கு பதிலளித்து பேசிய அவர், தரமான குடிநீர் வழங்க துணைநிலை ஆளுநருடன் பேசி நடவடிக்கை எடுப்பேன். சாலை சந்திப்பில் குப்பை தொட்டி வைக்கவும், கொசு மருந்து அடிக்கவும், வடிகால் வாய்க்கால் வசதி செய்து தரவும், தெருவில் தெரு மின்விளக்கு அமைக்கவும், கோயிலுக்கு மின் வசதி செய்து தரவும் நடவடிக்கை எடுக்கப்படும். டெய்லரிங் முடித்த 10 பெண்களுக்கு தையல் மிஷின் விரைவில் வழங்கப்படும். விதவை மாற்றுத்திறனாளிகளுக்கு பென்ஷன் பெற்று தரப்படும் என்றார். தொடர்ந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகளை VP ராமலிங்கம் வழங்கினார். நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும இணை இயக்குநர் டாக்டர் விஜய், பாஜக வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்தகண்ணன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அப்படியே இருங்க, வருவாங்க உங்கள் வீட்டு தாரி வருவாங்க. யார் என்ஜி போல எப்படி விட பிரகாஷ் அவருக்கு சார் நீங்கள் முடிஞ்சு வாங்க. காரைக்காலில் உள்ள மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் செய்யும் பணிக்காக மத்திய அரசு 130 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இந்த நிலையில் மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் பணி செய்தால் தங்கள் கிராமத்தில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகள் ஏற்படும் என்பதால் மீன்பிடி துறைமுக விரிவாக்கம் செய்யும் இடத்தை மாற்றக்கோரி கருங்கலாச்சேரி மீனவ கிராமத்தை சேர்ந்த கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி புதுச்சேரி அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். மேலும் கருங்கலாச்சேரி மீனவ கிராம மக்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் கருப்பு கொடி ஏந்தி கொண்டு 200க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாகத்தியாகராஜன் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். இந்த நிலையில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் செய்யும் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருங்கலாச்சேரி மீனவ மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு ஏரியின் நீர்வரத்து வாய்க்கால், மிகைநீர் வாய்க்கால் மற்றும் திருபுவனை சம்போடை வாய்க்கால் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் ரூபாய் 10.75 லட்சம் செலவில் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன்,
உதவி பொறியாளர்கள் மதிவாணன், ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர்கள் ஹரிராம், பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் JCM மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலத்தீஸ்வரர் கோவில் வீதியில் சொசைட்டி பிராகஸ்தே என்ற அரசு உதவி பெறும் பிரெஞ்சு பள்ளி இயங்கி வருகிறது. 100 ஆண்டுகளையும் கடந்து பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக விளங்கும் இப்பள்ளி கட்டிடம் பழமையானதால் அதில் வகுப்புகளில் நடத்த கல்வித்துறை அனுமதிக்கவில்லை. இதை சீரமைக்க 2 கோடி ரூபாய் தேவைப்படும் என்பதால் பள்ளி அறக்கட்டளை தரப்பில் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் இந்த பள்ளி கட்டிடத்தை தனியார் உணவு விடுதி ஒன்றுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை அறிந்த இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களான வழக்கறிஞர்கள், தொழில் முனைவோர், கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அங்கு சென்று கல்விக்காக அறக்கட்டளை ஒதுக்கி இந்த கட்டிடத்தில் வேறு வணிக பணிகள் ஏதும் நடைபெறக்கூடாது என வலியுறுத்தினர். மேலும் இது தொடர்பாக மனு ஒன்றினை பள்ளி நிர்வாகத்திடம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசை அணுகி இந்த பழமைமிக்க கட்டிடத்தை புதுச்சேரி அரசு ஏற்று நடத்த வேண்டும், இங்கு வழக்கம் போல் பள்ளியை நடத்த வேண்டும் என முன்னாள் மாணவர்கள் ஜோசப், வின்சென்ட், மணிகண்டன் ஆகியோர் தெரிவித்தனர். புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்தின் மாகி பிராந்தியத்தில் அமைந்துள்ள புனித தெரேசா ஆலயம் இந்தியாவில் அதிகம் பார்வையிடப்படும் கத்தோலிக்க ஆலயங்களில் ஒன்றாகும். 1736ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இத்தலத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் மாகி தேசிய திருவிழா நடைபெற்றது. இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவிற்கு பேராயர் ஜெபஸ்டின் கராக்கட், பாதிரியார் ஜெரோம் சிங்காந்திரா, சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமந்த் ஆகியோர் தலைமை தாங்கினர். ஜாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு சிறப்பு திருப்பலி வழிபாடுகளில் பங்கேற்றனர். ஆலயத்தின் ரகசிய அறையில் வைக்கப்பட்டிருக்கும் புனித தெரேசாவின் சொரூபம் வருடத்தில் ஒருமுறை மட்டுமே வெளியே கொண்டு வரப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு வைக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அந்த சொரூபத்தை வழிபட்டனர். திருவிழா நிகழ்ச்சிகள் மாதம் முழுவதும் நடைபெற்றது. அக்டோபர் 22ஆம் தேதி புனித தெரேசா சொரூபம் மீண்டும் ரகசிய அறையில் வைக்கப்பட்டு விழா நிறைவு பெறும் என ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என மனிதநேயத்தால் ஒளிர்ந்த சைவ சன்மார்க்க மகான் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் ராமலிங்க அடிகளார் 202ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியினர் 10 கண்ணு 4 முனை சந்திப்பில் அன்னதானம் வழங்கி வள்ளலாரின் புகழை போற்றினர். இறைவன் ஒருவனே, அவன் அன்பின் வடிவமே, அனைத்து உயிர்களிடமும் அன்பு காட்டுங்கள் என வள்ளலார் போதித்த கருணை சிந்தனையை நினைவு கூறும் விதமாக நடைபெற்ற இந்நிகழ்வில் 100க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி மாநில செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஒருங்கிணைந்த நிகழ்வில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி தலைவர் ஞானப்பிரகாசம் தலைமையிலான மாநில பாசறை தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சியினர் பங்கேற்றனர். வள்ளலார் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து ஜோதி விளக்கேற்றி அனைவரும் வணங்கினர். இந்நிகழ்வில் மங்களம், திருபுவனை, ஓசுடு, மணாடிப்பட்டு ஆகிய தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆனந்த், கிருஷ்ணமூர்த்தி, கௌரி, ஜெயசூர்யா, ஆனந்தன், கோகிலா, ரஞ்சித், ஜோசி, சிவகுமார், ராஜ்கமல், ராஜ்குமார், சங்கர், பாலாஜி, தேவிக், திருக்குமரன், காளிதாஸ், ரவீந்திரன், அமுதா, பாலன், அனுப்பிரியா, ராமணன், பிரபாகரன், ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பாஜக NR காங்கிரஸ் கூட்டணி அரசு நடைபெற்று வருகிறது. ஆட்சியில் அங்கம் வகிக்கும் பாஜக முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் புதுச்சேரி அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து சட்டசபை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போவதாக தகவல் வெளியானது. இதனை அறிந்த கட்சி மேலிடம் சாய் சரவணகுமாரிடம் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர் போராட்டத்தை தவிர்த்து சட்டசபை வெளியே செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் புதுச்சேரியில் பிரதமர் நரேந்திர மோடியின் 2 கண்களையும் குத்தி பார்க்கின்ற நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், RSS சிந்தனை உள்ள வலிமையான பாஜகவை குடித்தோண்டி புதைக்கும் வேலைகள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். ஆளும் அரசில் உள்ள 16 சட்டமன்ற உறுப்பினர்களின் 4 பேர் ஆதிதிராவிட இனத்தை சேர்ந்தவர்கள். அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அமைச்சரவை நடத்துவது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் செயல். ஆதிதிராவிடர்களுக்கு அமைச்சரவையில் இடம் மறுக்கப்படுவது என்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என்று சுட்டிக்காட்டினார்.
தனது தொகுதியில் 800 ஏக்கர் இடத்தை அரசு கையகப்படுத்தியது. 25 ஆண்டு காலமாக அந்த இடத்தில் ஒரு தொழிற்சாலை கூட இவர்களால் கொண்டுவர முடியவில்லை. முடியாத பட்சத்தில் இடத்தை உரிமையாளரிடமே திரும்ப வழங்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், தனது கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் விரைவில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். மக்களுடைய உரிமையை கேட்டு வாங்கி கொடுப்பதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் கடமை. என்னுடைய கடமையை நான் கேட்கிறேன், மக்களுக்காகத்தான் கேட்கிறேன். அப்படி இல்லை என்றால் நாங்கள் தட்டி வாங்குவோம் என்று ஆவேசமாக குறிப்பிட்டார். இந்த ஆட்சியில 16 பேர்ல 4 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அமைச்சர்கள். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரை இந்த அரசாங்கத்துல நீங்க அமைச்சரா போடுறதுக்கு காரணம் என்ன? அவரை போட்டு அப்ப புறக்கணிக்கலாம். தாழ்த்தப்பட்ட அமைச்சரை நாங்க அமைச்சரை சேர்க்க மாட்டோம்னு சொன்னாக்க நீங்க சட்டமன்றத்தை கழிச்சுட்டு மக்களை சந்திப்போம். பாரதிய ஜனதா கட்சின்றது RSS சிந்தனையோட வந்தது. நல்ல குடிமக்களை உருவாக்கினால்தான் நல்ல தேசம் உருவாகும் சொன்ன ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்பேற்பட்ட கட்சியில இருந்து ஒன்றன் பின் ஒன்றா தப்பு நடக்கிறது தவறு. ஏன்னா உடனடியா 4 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்கள ஒருத்தவங்கள இமிடியேட்டா போடுங்க. அதே போல என்னுடைய தொகுதியான அந்த தொகுதியோட எம்எல்ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி புதுச்சேரியில் ஏற்பட்டா நாங்க இந்த மாதிரி வளர்ச்சியை கொண்டு வரோம் சொல்லி கேட்டு வாங்கியிருக்கோம். மக்களை சந்திச்சு வாங்கியிருக்கோம். ஒரு கேஸ் இல்ல, 2 கேஸ் இல்ல, 12 கேஸ், 15 வழக்கு வாங்கி இது வரைக்கும் வழக்கு இருக்கு. அத்தனை வழக்கு எதுக்காக பாஜக ஆட்சி கொண்டு வந்தோம்? பாஜக ஆட்சிக்கு வந்தா மக்களை சிறப்பா பண்ணணும்னு நினைப்போம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாப்ஸ்கோவை ரெஸ்டோ பார்ல கொண்டு வரதுக்காகவே ஒரு பாப்ஸ்கோவை போட்டீங்க. இது 16 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஒரு எம்எல்ஏக்கு ஒரு வாரியத்தை போட்டு அந்த எம்எல்ஏக்களுக்காக ஏங்க விட்டு என்ன குறைன்னு கேட்டு வாங்குங்க. மத்திய அரசு வாங்குறதுன்னா என்ன? பாஜக ஆட்சி புதுச்சேரியில வரணும்னு சொன்னா அந்த பாஜக ஆட்சி வந்திருக்குல்ல, அப்ப அதை கேட்டு இந்த நேரம் கூட நம்ம கேட்டு வாங்கலாம். எப்ப கேட்டு வாங்குவோம்? என்னுடைய தொகுதி கரசூர் 800 ஏக்கர் நிலம். அது யாரு கொடுத்தாங்களா அரசாங்கத்துக்கு? என்னுடைய தொகுதியில இருக்கிற சேராப்பட்டு, கரசூர், அவன் பாட்டா முப்பாட்டா எல்லாம் சம்பாரிச்சு அரசாங்கத்துக்கு நல்லதுக்காக 1 ஏக்கரை கொடுத்தாங்க. அப்புறம் 800 ஏக்கர் கொடுக்கும்போது நான் சொல்றேன், இந்த பக்கத்துல இருக்கிற சிப்காட்ல ரெட் கம்பெனியோ ஆரஞ்சு கம்பெனியோ இங்க வந்தாக்க அந்த ஊரே அழிஞ்சு போச்சு, மக்கள் வாழ தகுதியற்ற இடம் சொல்லிக்கிறாங்க. அதே போல இதே கரசூர் பகுதியில ஒன்னே கிரீன் வரணும், இல்ல ஒயிட் வரணும். இப்பேற்பட்ட கம்பெனிகள் வரணும். அப்படிப்பட்ட கம்பெனிகள் வரும்போது அந்த இடத்தை கொடுத்தவங்களுக்கு 25% வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அந்த எம்எல்ஏ எப்படி அந்த இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் ஒரு மெம்பரா இருக்காரோ, எப்படி இண்டஸ்ட்ரீஸ் செக்ரட்டரி ஒரு மெம்பரா இருக்கிறாரோ, எப்படி முதலமைச்சர் ஒரு மெம்பரா இருக்கிறாரோ, அந்த தொகுதியோட எம்எல்ஏ நான் அதுல ஒரு மெம்பரா இருந்தா தான் என்னுடைய தொகுதிக்கு ஏதாவது தவறான ஒரு கம்பெனிகளை வராம தடுக்க முடியும். நாளைக்கே தப்பான ஒரு கொடுத்து உசுறு வறந்து போச்சு, இல்ல கிட்டத்தட்ட 43,000 மருத்துவ செடிகள் இருக்குது, எல்லாம் செத்து போச்சு. யார் மக்களை காப்பாத்துறது? மக்கள் பிரச்சனை. நரேந்திர மோடி ஐயா ஓட்டு போடுங்க, இந்த மக்களை வளர்ச்சி கொண்டு போறோம், பெஸ்ட் புதுச்சேரி ஆகிறோம் சொன்னோம். இப்போ எம்எல்ஏ நானு என்னையே அதுல ஒரு மெம்பரா சேர்க்காம கிடுகிடுக்குன்னு எல்லாருக்கும் நீங்க அலர்ட் பண்ண போனா என்ன அர்த்தம்? நான் ஒரு எம்எல்ஏ மக்கள் தட்டி கேட்போம். எல்லாம் என்ன கேட்பான்? உனக்கு தானே ஓட்டு போட்டேன், நீ பாரத பிரதமர் நரேந்திர மோடின்னு சொல்லி தானே ஓட்டு வாங்கின, அப்புறம் எப்படி நீ தடுக்க தவறுன்னு கேட்பாங்க. அப்ப நான் தடுக்கலாம் யார் தடுப்பா? நான் மெம்பரா இருக்கணும் இல்லையா? எதுக்காக அவசரம் பண்றீங்க? இல்லையா? ஒண்ணு இண்டஸ்ட்ரீஸ் நடத்த தெரிஞ்சா நடத்துங்க, நடத்த தெரியலையா யாரெல்லாம் முப்பாட்ட சொத்தெல்லாம் மக்கள்கிட்ட வாங்கினா மக்கள்கிட்ட கொடுங்க, விவசாயம் பண்ணுன்னு சொல்லுங்க, விவசாயத்தை சிறப்பா பண்ணிட்டோம். புதுச்சேரி மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான கூடோ பயிற்சி முகாம் முத்தியால்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதில் புதுவை மாநில கூடோ சங்க தலைவர் வளவன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில ஆயுதப்படை ஆய்வாளர் கிட்லா சத்யநாராயணன் மற்றும் முத்தியால்பேட்டை வாசவி இன்டர்நேஷனல் பள்ளியின் தாளாளர் மாரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கி மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் உலக அளவிலான கூடோ சங்க பயிற்சியாளர்கள் ஜாஸ்மின் மக்வானா மற்றும் கூடோ சங்க துணைத் தலைவர் ரங்கநாதன், முருகன் மற்றும் சீனியர் பயிற்சியாளர்கள் பாலச்சந்தர், செல்வம், செந்தில்வேல் உள்ளிட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். மோகன், பாலகிருஷ்ணன், தேஷ்,
புதுச்சேரி டேபிள் டென்னிஸ் பிளேயர் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் என்ற புதிய நிறுவனம் ஹோட்டல் தமிழ் கிராண்ட் வளாகத்தில் தொடங்கப்பட்டது. இவ்விழாவில் இந்தியாவின் டேபிள் டென்னிஸ் நாயகன் பத்மஸ்ரீ அச்சன் சரத் கமல் கலந்து கொண்டார். அவர் பேசும்போது, இளம் வீரர்கள் உருவாக்கும் இத்தகைய முயற்சிகள் புதுச்சேரி டேபிள் டென்னிஸுக்கு புதிய ஆற்றல் அளிக்கும் என பாராட்டு தெரிவித்தார். விழாவில் PCC லெவல் 2 கோச் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் ராம்மோகன் சிங், முன்னாள் மாநில சாம்பியன்கள் அருண் மற்றும் பிரமோத் சார்ஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இயக்கத்தின் தலைவர் செல்வமுத்து குமரன், இது புதுச்சேரி டேபிள் டென்னிஸ் வளர்ச்சிக்கான புதிய தொடக்கம் என கூறி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். டாக்டர் பிரதீப், கனகலிங்கம், செந்தில்நாதன், டாக்டர் அபிஷேக், விக்னேஷ் ஆகியோர் அறக்கட்டளையின் குறிக்கோள், சேவை திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்து நன்றி உரை வழங்கினர். சரிங்க பாருங்க. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி லாஸ்பேட்டை தொகுதி அசோக் நகர் தொல்காப்பியர் வீதியில் கட்டப்பட்டுள்ள புதிய ஆழ்குழாய் கிணற்றை பாதுகாக்கும் பொருட்டு அதனை சுற்றி புதிய மதில் சுவர் கட்டுவதற்கு மற்றும் அதனை சார்ந்த பணிகள் ரூபாய் 38,16,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் இப்பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் நாகராஜன், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாதி பேர் ஸ்டாப் ஆகுறாங்க. இருக்கு. ஷீட்டர் ஸ்கூல் ஆஃப் கராத்தே டு இந்தியாவின் மாநில அளவிலான 2வது கராத்தே பயிற்சி முகாம் அரும்பாதபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழாவிற்கு கிராண்ட் மாஸ்டர் அன்ஷி ஜாக்கோப் தேவகுமார் தலைமை தாங்கினார். விழாவில் முன்னாள் சபாநாயகர் பாலன் கலந்து கொண்டு பயிற்சி முகாமை துவக்கி வைத்தார். பின்னர் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இதில் ப்ளூ ஸ்டார் பள்ளியின் துணை தாளாளர் சாலை சிவசெல்வம் சிறப்புரையாற்றினார். தலைமை பயிற்சியாளர் விமல், முருகன், முருகையன், சங்கர் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கிங்மேக்கர் லக்ஷ்மணன், கராத்தே அகாடமி தலைவர் ராஜேஷ் தலைமையில் பயிற்சியாளர்கள் மோகன், ஜானகிராமன், மணிகண்டன், நாகராஜ், வெள்ளையப்பன், சரவணன், சந்தோஷ், ராஜசேகர் ஆகியோர் செய்திருந்தனர். இதேபோல் அரும்பாதபுரம் பகுதியில் புதிதாக துவங்கப்பட்ட கராத்தே பயிற்சி பள்ளியையும் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவை சார்ந்த ஞானவேல் என்பவர் அந்த பகுதி பொதுமக்களில் கோரிக்கையில் அடிப்படையில் என்னால் பரிந்துரைக்கப்பட்டு டிவி நகர் பகுதியில் அமைந்துள்ள துலுக்கானத்தம்மன் திருக்கோவிலுக்கு தனி அதிகாரியாக இந்து சமயத்துறையால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நியமனம் செய்யப்பட்டார். இதனால் வரையில் அந்த திருக்கோவில் திருப்பணியை தொடங்க திருப்பணிக்குழு அவரால் இதுவரை பரிந்துரை செய்யப்படவில்லை. மேலும் 2 மாதங்களுக்கு முன்பு திருக்கோவிலில் ஆடி மாத உற்சவம் செய்வதற்காக
முதலமைச்சர் தலைமையில் எனது முன்னிலையில் நடைபெறுவதாக உற்சவ பத்திரிகை தயார் செய்து வழங்கினார். அந்த உற்சவம் ஊர் மக்களுக்கு இவருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு காரணமாக நடைபெறவில்லை. இது சம்பந்தமாக எனது அலுவலகம் மேற்படி தனி அதிகாரியை அழைத்து நான் விளக்கம் கேட்ட அவர் சரியாக விளக்கம் அளிக்கவில்லை. அப்பொழுது நான் அவரை ஒரு நாள் உற்சவம் கூட தங்களால் ஒற்றுமையாக நடத்த முடியவில்லை, எப்படி நீங்கள் திருக்கோவில் திருப்பணியை முடிப்பீர்கள் என்று கேட்டேன். இதனை மனதில் வைத்துக்கொண்டு ஊர்க்கூட்டத்தில் எனது பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் தவறாக பேசியுள்ளார். மேலும் பொதுமக்களிடம் என்னை பற்றி அவதூறாக கூறியுள்ளார். இது மிகவும் தவறான செயலாகும். எனவே அவர் மீது துறை ரீதியாக விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். ஒரு பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்தார், இது மாதிரி கோயில் திருவிழா பண்ண போகிறோம் ஆடி மாதத்துல, ஒரே ஒரு நாள் திருவிழா ஒன்று. அப்பயும் கேட்டேன், இந்த ஒரு நாள் திருவிழா பண்ணுவீங்களான்னு. சரின்ட்டேன், சரி பண்ணுங்க. அதாவது முதலமைச்சர் தலைமையிலையும் என்னோட முன்னிலையிலையும் வந்து பத்திரிக்கை அடித்து எடுத்து வந்தார். அந்த திருவிழா பண்ணவே இல்லை. அப்போ ஒரு நாள் அவர் கூப்பிட்டு இந்த திருவிழா ஏன் வந்து நீங்கள் பண்ணலன்னு கேட்டபோது எனக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லை, நான் பண்ணல. அதாவது நான் சொன்னேன், நீங்கள் எஸ்ஓ ஒரு நாள் திருவிழா கூட உங்களால் பண்ண முடியலன்னு சொன்னால் எப்படி நம்ம கோயில் கட்டி நம்ம எப்படி நம்ம முடிக்க முடியும், நீங்கள் கடகடன்னு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசி அனுப்பிச்சிது நம்ம ஆஃபீஸில் கூப்பிட்டு. அவர் என்னன்னு தெரியல, நேற்று ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதாவது ஊர் மத்தியில் எல்லாரும் சேர்ந்து ஒரு 100 பேர் இருக்கும், ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. மீட்டிங் போட்டு சாய்பாபா மண்டபத்தில் கேட்கும் பொழுது அவரெல்லாம் கேட்டிருக்காங்க, ஏன் ஒரு வருஷமாக நீங்கள் வந்து ஆரம்பிக்கலன்னும் போது அவர் முற்றிலும் வந்து ஒரு பொய்யான ஒரு செய்தியை வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது மாதிரி வந்து எம்எல்ஏ வந்து இது வந்து உடன்பட மாட்டுறாரு, இது வந்து அவர் வந்து இந்த சமுதாயமே வந்து இப்படி தான் அப்படின்ற மாதிரி வந்து 100 பேர் மத்தியில் வந்து அவர் ஒரு பெரிய அவதூறை என் மேல் வந்து பரப்பியிருக்கிறார். அதை வந்து நான் வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. அந்த மாதிரியான எந்தவித நிகழ்வும் வந்து என்னோட அலுவலகத்தில் நடக்கவில்லை. இது வந்து எல்லார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். அவர் ஏன் பண்ணார், ஏன் சொன்னாருன்றதே தெரியல. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேலே வந்து அவர் தொகுதி மக்கள்கிட்ட இது மாதிரி ஒரு அவதூறான ஒரு விஷயத்தை வந்து சொன்னது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. என்னோட ஆதரவாளர் வந்து என்கிட்ட சொல்லும் பொழுது நான் தெளிவாக சொன்னேன், இது அப்பட்டமான பொய். எல்லாரும் என் ஆஃபீஸில் வந்து ஓப்பனாக உட்காந்து பேசுறது தான். அவர் வந்தார், நம்ம கேட்குறோம் கொள்கிறோம், இது மாதிரி ஏன் வந்து நம்ம கோயில் கட்டி முடிக்கல அதுன்னு. இவர் என்ன மனசில் வச்சு பேசினாரு, எதனால் பேசினாரு, இவர் தப்பிச்சுக்கு எம்எல்ஏ வந்து இதை மாதிரி வந்து பொய்யான ஒரு விஷயத்த சொல்லிட்டாரான்றது தெரியல. அது வந்து எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு, சிஐ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், சிஎம்கிட்ட கொடுத்துருக்குறோம், ஸ்பீக்கர் வந்தோடனே ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்துட்டோன்னா எல்லாரும் ஆக்ஷன் எடுக்க சொல்லி கேட்டிருக்கோம். காஞ்சிபுரம் மாவட்டம் சட்ராஸ் பகுதியை சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி. இவரது மகன் சுதாகர். இவர் தனக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தில் புதுவையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தனது ஊருக்கு சென்றுள்ளார். இவர் மரக்காணம் அருகே நாரவாக்கம் என்ற இடத்தில் சென்றபோது சென்னையிலிருந்து புதுவை நோக்கி வந்த தமிழக அரசு பேருந்து இவரது இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடன் யாரும் வராததால் அவர் என்ன வேலை செய்கிறார், அவர் எதற்காக புதுவைக்கு வந்தார் என்ற விவரம் உடனடியாக தெரியவில்லை. கடந்த 5 நாட்களாக தொடர் விடுமுறை முடிந்து புதுவை, கடலூர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பல்வேறு வாகனங்கள் மூலம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னைக்கு சென்று கொண்டிருந்தனர். இதனால் இந்த வழித்தடத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து சென்றது. இந்த விபத்து நடைபெற்ற பகுதியில் சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இதனால் அந்த பகுதி குறுகிய ஒரு வழி சாலையாக உள்ளது. இங்கு திடீரென சாலை விபத்து ஏற்பட்டதால் இவ்வழியாக செல்லும் வாகனங்கள் வேறு வழிக்கு செல்ல முடியாத காரணத்தினால் இரண்டுபுறமும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கார், பேருந்து போன்ற வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. இதுபற்றி தகவல் அறிந்த மரக்காணம் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று உயிரிழந்த சுதாகரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனகசெட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் புதுவை சென்னை வழித்தடத்தில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகர் பகுதியில் கடந்த 8 வருடங்களாக தொடர்ந்து அயராது மக்கள் பணியாற்றி வரும் சமூக சேவகி முனைவர் லாவண்யா அவருக்கு மக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் லாவண்யா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும், தான் அரசியலில் கடந்து வந்த சவாலான பாதைகள் குறித்தும், தனது அரசியல் பயணம் குறித்தும் விளக்கினார். அவர் இத்தொகுதிக்காக
செயல்படுத்த திட்டமிட்டுள்ள மேம்பாட்டு திட்டங்கள் பற்றியும் எடுத்துரைத்தார். குறிப்பாக, நான் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் இந்த தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன் என்று அவர் தெரிவித்தார். விழாவின் நிறைவாக ஜே நகர் பகுதியில் உள்ள 4 தெருக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஹாட்பாக்ஸ் பரிசாக வழங்கப்பட்டது. மக்கள் அனைவரும் சமூக சேவகி லாவண்யாவிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பாராட்டினர். சுப்பிரமணி செட்டியார் அரசாங்க பள்ளி திருப்பூர் மாவட்டம் அரசாங்க பள்ளியில் படித்து கடந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்த 5 மாணவர்களுக்கு தேசிய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு கவுன்சில் சார்பாக இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டது. தேசிய சட்ட உரிமை பாதுகாப்பு கவுன்சில் தேசிய தலைவர் மற்றும் நிறுவன தலைவர் சேர்மன் ரஃபீக் மற்றும் தேசிய பொதுச் செயலாளர் சமூக சேவகி விஜயலட்சுமி தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேசிய செயலாளர் யுவராஜ், மாநில துணைத் தலைவர் சித்ரா மற்றும் மாநில செயலாளர் குணசேகரன், மாநில இளைஞரணி தலைவர் கோபாலகிருஷ்ணன், மாநில செயலாளர் ஷேக் மொஹைதீன், மாநில ஒருங்கிணைப்பாளர் அஷ்ரப் அலி, மேற்கு மண்டல இளைஞரணி செயலாளர் மணிகண்டன், மாநில மகளிர் அணி செயலாளர் உமைபா, மேற்கு மண்டல செயலாளர் மணி, திருப்பூர் மாவட்ட செயலாளர் சிவக்குமார், திருப்பூர் மாவட்ட மகளிர் அணி தலைவி வித்யா, மாவட்ட ஆலோசகர் ஆறுமுகம், நாமக்கல் மாவட்ட தலைவர் குணசேகரன் மற்றும் மகளிர் அணி தலைவர் கவிதா, கோவை மாவட்ட மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் ருக்கியா, மாணவர் அணி துணைத் தலைவர் இளங்கோ, செயலாளர் மொய்தீன் பாபா மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திருவிக அரசு உயர்நிலைப்பள்ளி, வீரமாமுனிவர் அரசு உயர்நிலைப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவசமாக அடையாள அட்டை வழங்கும் விழா தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு சிவராமச்சந்திரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கி இலவசமாக வழங்கி கல்வியின் அவசியத்தை பற்றி வலியுறுத்தினார். விழாவிற்கு சிவராமச்சந்திரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அடையாள அட்டை இலவசமாக வழங்கி கல்வியின் அவசியத்தை பற்றி வலியுறுத்தினார். ஒருங்கிணைப்பாளர் நளினி நிகழ்வை தொகுத்து வழங்கி நோக்கு உரையாற்றினார். பொறுப்பாசிரியர் முருகையன் வாழ்த்துரை வழங்கினார். ஆசிரியை சுஜாதா வரவேற்புரை வழங்கினார். ஆசிரியை ஜெயப்பிரதா கருத்துரை வழங்கினார். ஆசிரியர் சுரேஷ் தேவராஜன் நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் வள்ளலார் வருவிக்க உற்ற நாள் மற்றும் வள்ளலார் பிறந்த நாள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சாரம் மார்க்கெட் லெனின் வீதி சந்திப்பில் அன்னதானம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி எனும் மகா மந்திரம் கூறி சங்கத் தலைவர் டாக்டர் வள்ளலார் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அன்னப்பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர். நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன், சிவாலய இளங்கோவன், புருஷோத்தமன், ராஜேஷ், விஜயராஜ், சண்முகம், காவல்துறை சங்கரன், ஜெயந்தி, பாலாஜி, முனுசாமி, ராஜா, சேகர், சரவணன், கோவிந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அன்னதான உபயத்தை சங்க பொறுப்பாளர் அன்பழகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர். பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்களின் பாண்டிச்சேரி கிரேட்டர் லயன்ஸ் சங்கம் சார்பில் காந்தி ஜெயந்தி விழா, ஆசிரியர் தின விழா, கண் மருத்துவ முகாம், மரக்கன்று நடுதல், மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்பு வழங்குதல் ஆகிய ஐம்பெரும் விழா பாக்கமுடியான்பேட்டையில் உள்ள அம்பேத்கர் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கிரேட்டர் லயன்ஸ் சங்க தலைவர் ஜீவானந்தம் தலைமை தாங்கினார். லயன் சரவணன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் லயன் குப்பன், லயன் பிரபாகரன், லயன் குமரக்கொடி மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். செடி மறைக்குது. ஓகே, உட்காருங்க. சரி, சரி.
காரைக்காலில் சார்லஸ் மார்ட்டின் மக்கள் மன்றம் சார்பில் காரைக்கால் வடக்கு தொகுதி அலுவலகத்தில் தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் முருகானந்தம் தலைமையில் மக்களை தேடி மருத்துவ சேவை திட்டத்தின் கீழ் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உடல்நிலை பரிசோதனை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வடக்கு தொகுதி மக்கள் கலந்து கொண்டு தங்களது உடலை பரிசோதனை செய்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தீபாவளி பரிசும் வழங்கப்பட்டது. மக்களை தேடி மருத்துவ சேவை திட்டம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.